மலேசியா மக்களே இந்தியால டீ கப் சைஸ் இதுதான். பட் உங்க ஊர்ல தான் ஒரு அண்டா நிறைய டீ தரீங்க. அதுவும் எங்க ஊர்ல அழகா லேக் வியூ வச்செல்லாம் கடை ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு டீயை குடிச்சிட்டு நைட்டே ஷாமா டிரான்ஸ்போர்ட்ல பெங்களூர் கிளம்பிட்டோம். இந்த பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருந்ததுன்னா சோ நல்லா கண்ணை மூடி தூங்கி ஏஞ்சி பார்த்தா பெங்களூர் வந்துருச்சு. இந்த பஸ்ஸோட கம்ஃபர்ட்னால என்ன விட்டா நான் இங்கேயே தங்கிடுவேன்னு நினைக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ண கூடாதுன்னு நேரா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஆர்டர் கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள நான் ஆர்டர் பண்ண தோசையும் ஒய்ஃப் ஆர்டர் பண்ண தோசையும் வந்துருச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் தோசை மேல உள்ள கிரேஸ் குறையவே இல்லை. அந்த முருகலான தோசையை உடைச்சு சாம்பார்ல டிப் அடிக்கிறோம். அப்படியே வாயில வச்சா அமிர்த மாதிரி இருக்கும். ஃபைனலா அது கூடவே 2 வடையும் சாப்பிட்டு டீ குடிச்சோம்னா இப்போ எதுக்குமா நீ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நேத்து என் தம்பியோட மேரேஜ் வீடியோ பார்த்திருப்பீங்க. அது என்னோட பெரியமாக்கு இன்விடேஷன் வைக்க தான் 1 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். இப்போ விக்கிற விலைவாசிக்கு பூ பழம் வெத்தலை பாக்கணும் வாங்கி இன்விடேஷன் வைக்கணும்னா என்னோட 1 மாசம் சம்பளத்தை எடுக்கணுங்க. அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக 1/2 டஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி.